ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஷாம்பு எப்படி பண்ணுறது வீட்டிலையே அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு சீயக்காய் எடுத்துக்கலாம். சீயக்காய் எந்த அளவுக்கு எடுத்துருக்கீங்களோ அதுலேருந்து பாதி அளவுக்கு பூந்தி கொட்டை அதையும் எடுத்துக்கணும். ரெண்டையுமே ஓவர் நைட்டு நல்ல முங்குற மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. பாதாம் பிசின் அது உங்களுக்கு இப்போது 1/2 கிலோ நீங்கள் சீயக்காய் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 200 கிராம் நீங்கள் பாதாம் பிசின் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு அதையும் ஓவர் நைட் ஊற வைக்கணும். பாதாம் பிசின் கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற செம்பருத்தி, அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கிடைக்கிற செம்பருத்தி பூவை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் இதையும் நம்ம ஊற போட்டுக்கலாம். இது நல்லா ஊறின பிறகு உங்களுக்கு சீயக்காவும் பூந்தி கொட்டையும் இந்த அளவுக்கு நிறையா வந்துடும். இந்த தண்ணியை நீங்கள் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்சியில் ஒரு அடி அடித்து பிழிஞ்சு எடுத்துக்கிடலாம். நமக்கு மிக்சியில் அடிக்கும் போதே தெரியும் அவ்வளோ வாசமும் அண்ட் நுரையாகவும் வரும். இதை அதுக்கப்புறம் வடிகட்டியை வச்சு நல்லா பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச வெந்தயம், பாதாம் பிசின், செம்பருத்தி இதையும் போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற சீயக்காய் பூந்தி கொட்டை தண்ணியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம ஒரு டைம் இல்லை 2 டைம் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுக்கும்போதே நமக்கு ரொம்பவே சூப்பரான ஷாம்பூ ரெடி ஆயிரும். இது மறுபடியும் ஒருக்க நம்ம வடிகட்டியை வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த ஷாம்பூ சல்ஃபர் ஃப்ரீ ஷாம்பூவாக நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணுறதுனால முடி உதிர்வை ரொம்பவே சூப்பராக கட்டுப்படுத்தும். அது மட்டும் இல்லைங்க, நமக்கு பொடுகு அந்த மாதிரி தொல்லை இருந்தாலும் ரொம்பவே ஈஸியாக க்யூர் பண்ணும். முடி உதிர்றது ரொம்பவே கம்மியாகும். ரொம்ப குளிர்ச்சி, வெந்தயம் இருக்கிறதுனால ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கும். இந்த ஷாம்புவை நீங்கள் 1 வீக் வேறு அப்படி வெளியில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக செஞ்சு யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 1/2 லிட்டருக்கு 10 ml பயோ என்சைம் ஆட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் 1 மந்த் 2 மந்த் வரை இதை வெளியில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒன்றுமே செய்யாது. அவ்வளோ நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். மார்க்கெட்டில் இருக்கிற சல்ஃபர் ஃப்ரீ ஷாம்பூ அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே அதில் நிறைய கெமிக்கல் சேர்க்குறதுனால நம்ம முடி ரொம்ப ஈஸியாக டேமேஜ் ஆகிடுது. ஃபஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நமக்கு நாள் போக்கில் நிறைய ஹேர் ஃபால், ஹேர் ப்ராப்ளம்ஸ் நிறைய நம்ம சந்திச்சிட்ருக்கோம். இதை நம்ம கிட்ஸுக்கும் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வீட்லேயே ஈஸியாக இந்த ஷாம்புவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் பயோ என்சைம் நீங்கள் கடையில் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை இந்த பயோ என்சைம் எப்படி செய்யணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா வீட்டிலையே எப்படி செய்யுதுங்கிற வீடியோவை இன்னொரு நாள் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். விரல் நுனியில் அற்புதங்கள் தொடரும்.